Professional Ari Embroidery online live classes oda 14th batch coming April 27th start ஆகுது. இதுல நாம different type of thread work, bead work, ஜர்தோசி work, ஆரியில ஹிப்பல் டிசைன் பண்றது, tassels make பண்றது, ஆரியில நெட் கிளாத்ல எப்படி டிசைன் பண்றது, patches யூஸ் பண்றது, 3D 5D, ஆரி பிளவுசஸ்க்கான மார்க்கிங் அண்ட் ட்ரேசிங், ஆரி பிளவுசஸ்க்கான ஸ்டிச்சிங் மெத்தட்ஸ், இந்த மாதிரி full complete கோர்ஸ்மே நீங்க லேர்ன் பண்ணுவீங்க. Classes Monday to Friday daily afternoon 2:30 to 3:30 live classes Zoom appல இருக்கும். கிளாஸஸ் முடிஞ்சதும் கிளாஸஸோட ரெக்கார்டிங் உங்களுக்கு ஆப்ல ப்ரொவைட் பண்ணிடுவோம். கிளாஸஸ்ல ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த ஸ்க்ரீன்ல பார்க்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அல்லது கால் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீக் டெலிவரி கொடுக்க வேண்டிய பிளவுஸ் டிசைன்ஸ் கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ பிளவுஸோட டிசைன்ஸும் அதோட ரேட்டும் பற்றி இந்த வீடியோவில் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு பிளவுஸ் லாவெண்டர் கலர் பிளவுஸ் டிசைன். இது பிரின்சஸ் கட் மாடலில் பேக் ஓப்பன் வச்சு ஸ்டிச் பண்ணி கேட்டிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் அஜந்தா நெக் மாடல். இப்போ ஃபஸ்ட்டு நெக் டிசைன் பார்ப்போம். ப்ளவுஸ் பேக் ஓப்பன். ஸோ தனித்தனியாக லெஃப்ட் சைட் பீஸ் தனியாகவும் ரைட் சைட் பீஸ் தனியாகவும் ஆரி டிசைன் பண்ணியிருக்கு. ஸோ இதில் டிசைன் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 2 லேயர் ஜரி, அதுக்கப்புறம் ப்ளவுஸோட கலர், அதாவது சாரியோட கலருமே சேம் கலர் தான், அதனால சேம் கலர்லேயே சில்க் த்ரெட்டால் டபுள் லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் ஒரு லைன் ஃபுல்லாக சுகர் பீட் கொடுத்துருக்குறேன். அதுக்கப்புறமா இது சின்னதாக ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி ஒரு சின்ன பூ மாடல். ஸோ ஒரு 3 mm பீட், அதை சுற்றி ஒரு சுகர் பீட் ஃபுல்லாகவுமே இந்த மாதிரி வரிசையாக ஃபுல்லாக ஒரு லைன் ஃபுல்லாக கொடுத்துட்டு, அகெயின் இந்த 2 3 mm பீடுக்கு கரெக்டாக மிடில் நெக்ஸ்ட் லேயராக பீட் வர்ற மாதிரி கொடுத்துட்டு, அதை சுற்றியும் திரும்பவும் ஃபுல்லாகவுமே சுகர் பீட் கொடுத்து டிசைன் பண்ணியிருப்பேன். ஸோ டோட்டலாக இந்த நெக்கோட பார்டர் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 இன்ச் அளவு விட்டு தான் வரும். சிம்பிளான நெக், பட் ஆனால் பார்க்க யூனிக்காக கொஞ்சம் கிராண்ட் லுக் கொடுக்குற மாதிரியே நமக்கு டிசைன் அழகாக நீட்டாக இருக்கும். ஸ்லீவ் பார்ப்போம் அடுத்தது. ஸோ ஸ்லீவ் பாருங்கள், ஃபுல்லாகவுமே செக் பேட்டர்ன் தான். ஸோ செக் ஸ்லீவ். நம்ம நெக் டிசைனுக்கு பார்டரில் பீட் கொடுத்துருந்தோம்ல, அதே மாதிரி இங்கே 2 லேயராக கொடுத்துருக்கோம். பட் ஆனால் ஸ்லீவில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு லைன் மட்டும் கொடுத்துருக்குறோம். ஸோ ஜரி த்ரெட் பார்டர், சில்க் த்ரெட் பார்டர், அடுத்தது ஒரு லைன் ஃபுல்லாக அந்த பீட் ஒர்க் கொடுத்துட்டு, அதுக்கப்புறமா ஃபுல்லாகவுமே செக் பேட்டர்ன். ஸ்லீவ் ஃபுல்லாகவுமே செக் டிசைன் தான். சுகர் பீட்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு கரெக்டாக இந்த ஜங்ஷன் பாயிண்ட் வருதுல, அதை சுற்றி ஃபுல்லாகவுமே 4 சைட்ஸும் 3 mm பீட் கொடுத்து லாக் பண்ணியிருக்கிறேன். அண்ட் இந்த ஸ்லீவுக்கு கீழ்ப்பக்கம் பார்த்திங்கன்னா ஹேங்கிங்ஸுமே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹேங்கிங்ஸ் பார்த்திங்கன்னா இது நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஆட் பண்ணது. லாவெண்டர் கலர்லேயே சுகர் பீட்ஸ், கிறிஸ்டல் பீட்ஸ், லாவெண்டர் கலர் சுகர் பீட்ஸ் எடுத்துகிட்டு, அதுக்கு கீழே லைட் பிங்க் ஷேட் வர்ற மாதிரி கொஞ்சம் ஒரு 3 mm சைஸ் கிறிஸ்டல் பீட் கொடுத்துட்டு, அகெயின் திரும்பவும் ஒரு லாவெண்டர் பீட். டோட்டலாக இதில் எத்தனை கிறிஸ்டல் பீட் லாவெண்டர் கலர் போட்டிருந்தேன் அப்படின்னா ஒரு 6 பீட்ஸ், அதுக்கப்புறமா ஒரு பிங்க் கலர் கிறிஸ்டல் பீட், அகெயின் திரும்பவும் ஒரு லாவெண்டர் கலர் சுகர் பீட். இந்த மாதிரி தான் ஸ்லீவ் ஃபுல்லாகவுமே கோர்த்துருக்குறோம். இப்போ இந்த ப்ளவுஸுக்கு ஆரியில் டாசல்மே கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால என்ன பண்ணியிருக்கேன்னு, இங்கே வந்து சாரியில் இந்த மாதிரி டைமண்ட் ஷேப் மாடல் தான் வருது. ஸோ அதனால டைமண்ட் ஷேப் மாடலுக்கே இப்போ பண்ணியிருக்கிறோம். ஃப்ரண்ட்டில் நம்ம பேக் நெக்கில் டிசைன் பண்ணியிருந்தோம்ல, அதே டிசைன் தான் ஃப்ரண்ட்லேயும் வந்திருக்கு. ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி அஜந்தா நெக் அல்லது வி நெக் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது கொஞ்சம் உள்பக்கமாக பெண்ட் பண்ணி கொடுத்தா தான் அந்த ஷேப் பார்க்க அழகாக தெரியும் உங்களுக்கு. ஸோ ஃப்ரண்ட்லேயும் அதே டிசைனை கண்டினியூ பண்ணி கொண்டு வந்துருக்கேன். இந்த ப்ளவுஸ் டிசைனுக்கு நான் எவ்வளோ அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 2000 rupees டிசைனுக்கான ரேட் ப்ளஸ் ஸ்டிச்சிங் சார்ஜ். பிரின்சஸ் கட் மாடலில் பேக் ஓப்பன் வச்சு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு 250 rupees. ஸோ டோட்டலாக 2250 இந்த ப்ளவுஸ் டிசைன் ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறது. இப்போ அடுத்த டிசைன் பார்க்கலாம். இப்போ இந்த நெக் டிசைன், இதுவும் பீட் ஒர்க் ப்ளவுஸ் டிசைன், கொஞ்சமாக த்ரெட் ஒர்க். இப்போ நெக் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான நெக் டிசைன் தான். ஃபஸ்ட்டு 2 லேயர் ஜரி த்ரெட், அதுக்கப்புறம் 2 லேயர் சில்க் த்ரெட், நெக்ஸ்ட் ஒரு லைன் ஃபுல்லாக சுகர் பீட், அதுக்கப்புறமா 4 mm ராயல் பிராண்ட் பஞ்ச் பீட் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டு சுகர் பீட் ப்ரெஸ்டோ பிராண்ட் சுகர் பீட் யூஸ் பண்ணியிருக்கிறேன். திரும்பவும் ஒரு லைன் ஃபுல்லாகவுமே பஞ்ச் பீட் கொடுத்துட்டு சுகர் பீட் கொடுத்து பார்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸ்லீவ் ஃபுல் ஒர்க் கொடுங்க, பட் ஆனால் நெக் வந்து சிம்பிளாக போதும்னு சொல்லிட்டாங்க. ஸோ பேக் நெக்கில் என்ன டிசைன் இருக்கோ சேம் டிசைன் தான் உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயும் கவர் பண்ணியிருப்போம். இனி நம்ம ஸ்லீவ் பார்க்கலாம்.
ஸ்லீவ்ல பார்டர்ல ஃபர்ஸ்ட் எப்பவும் போல 2 லேயர் ஜரி 2 லேயர் சில்க் த்ரெட் கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் நம்ம நெக் டிசைன்ல பண்ணியிருந்தோம்ல பார்டர் ஒர்க், அதே பார்டர் ஒர்க் தான் ஸ்லீவ்லேயும். அங்கே 2 லேயராக பண்ணியிருந்தோம், இங்கே 3 லேயர் வர மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே 3 லேயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு ஸ்பேஸ் கவர் ஆகும் அப்படின்னா ஒரு 1 இன்ச் விட்டெல்லாம் ஃபுல்லாக நல்லா கவர் ஆகிரும். இப்போ நம்ம கீழ்ப்பக்கம் என்ன பார்டர் பண்ணியிருக்கிறோமோ அதே பார்டர் ஒரு 3 இன்ச் கேப் விட்டு மேல் பக்கம் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு அதுக்கு உள்பக்கம் இருக்கக்கூடிய இந்த ஃபுல் கேப்லையும் நம்ம டிசைன் பண்ணுறோம். ஸோ இந்த கேப்பில் கரெக்டாக சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெருசாக திலகம் மாடலில் டிசைன். ஸோ சென்டரில் நம்மளோட ப்ளவுஸோட கலர் பிங்க் தான். ஸோ சேம் பிங்க் கலரில் ஒரு ஸ்டோன் கொடுத்து அதை சுற்றி சுகர் பீட், செயின் ஸ்டோன், சுகர் பீட், பஞ்ச் பீட்ஸ், எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அந்த ஸ்பேஸ் ஃபுல்லாகவுமே நமக்கு கவர் ஆகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஷேப்பை அப்படியே நம்ம மேலே எடுத்துகிட்டு வந்து இந்த ஸ்பேஸ் ஃபுல்லாக ஃபில் பண்ணி முடிச்சிட்டேன். நம்ம இந்த சென்டர் பார்ட்டுக்கு லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஃபுல்லாக இந்த மாதிரி கர்வ் அந்த தோரணம் டிசைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வர மாதிரி ஒரு 4 லேயர் கொடுத்து ஃபுல்லாகவுமே சுகர் பீட். ஒவ்வொரு தோரணத்துக்கும் கரெக்டாக மிடில் ஒரு சக்கரி வச்சு அதுக்கு மேலே ஜர்கான் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ பாதி ஸ்லீவ் ஃபுல்லாக நம்ம முடிச்சாச்சு. இனி அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்லீவ் பார்ட் ஃபுல்லாகவுமே கொடி டிசைன். ஸோ இந்த கொடி டிசைனுமே பார்த்திங்கன்னா 4 mm பஞ்ச் பீட் யூஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கு டபுள் சைடுமே சுகர் பீடால் அவுட்லைன் பார்டர். ஸோ அதை கொடியை அப்படியே கொடுத்துட்டு இந்த கொடியில் லீஃப் வருது, 2 லீஃபும் கொஞ்சம் பெருசாக சுகர் பீட்ஸ் ஃபில்லிங்கில் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு அதை சுற்றி த்ரெட் ஒர்க்கால் நான் கொஞ்சம் லீவ்ஸ் கொடுத்துருக்குறேன். ஸோ சாரீ இந்த மாதிரி ஆஷ் கலரில் தான் வருது. ஸோ ஆஷ் கலர் த்ரெட் எடுத்துகிட்டு க்ராஸ்லி ஃபில் பண்ணுற மெத்தடில் ஃபில் பண்ணிவிட்டு அதை சுற்றி ஃபுல்லாக சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்குறேன். ஃபுல் ஒர்க் பண்ண மாதிரி டிசைன் நமக்கு ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. இந்த ப்ளவுஸுக்கு நான் எவ்வளோ ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸ்லீவில் நம்ம கொஞ்சம் ஒர்க் நிறைய பண்ணியிருக்கிறதுனால 2500 ரூபாய் நான் ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் ஸ்டிச்சிங்க்கு 250. ஸோ டோட்டலாக 2750. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் டிசைன் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நெக் டிசைன் எப்படி பண்ணியிருக்கிறோன்னு பார்ப்போம். 2 லேயர் ஜரி, அதுக்கப்புறம் நல்ல எல்லோ கலர் டேரி. ஸோ அதனால எல்லோ கலர்லேயே சில்க் த்ரெட்டால் 2 லேயர் செயின் ஸ்டிச் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா ஒரு லைன் ஃபுல்லாக சுகர் பீட். அதுக்கப்புறமா ராயல் பிராண்ட் 4 mm கோல்டு பீட் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு திரும்ப ஒரு லைன் ஃபுல்லாக சுகர் பீட் கொடுத்துட்டு கொஞ்சம் ஒரு 1/2 சென்டிமீட்டர் கேப் விட்டு ஃபுல்லாகவுமே கோவி ஷேப் ஃபிட்டிங் ஸ்டோன் ஒயிட் கலர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை சுற்றியுமே ஃபுல்லாக சுகர் பீட். அதோட எண்ட் ஓரத்தில் ஒரு 4 mm பீட் வித் ஒரு சுகர் பீட் கொடுத்து லாக் பண்ணியிருக்கிறோம். தென் ஒவ்வொரு இந்த ஃபிட்டிங் ஸ்டோனுக்கும் கரெக்டாக மிடில்லையும் ஒரு 4 mm பீட் வச்சு ஒரு சுகர் பீட் கொடுக்குற மாதிரி ஃபுல் நெக் டிசைனும் அதே மாதிரி பண்ணியிருப்பேன். இனி இதில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ஸ்பேஸ் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ஒயிட் கலர் ரவுண்ட் ஷேப் ஃபிட்டிங் ஸ்டோன் கொடுத்து அதை சுற்றி ஃபுல்லாக சுகர் பீட், அதுக்கு மேலே 4 mm பீடும் ஒரு சுகர் பீடும் வச்சு ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி டிசைன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் பார்க்கலாம். ஸ்லீவ்மே பார்த்திங்கன்னா சேம் தான், செக் பேட்டர்ன் தான் ஸ்லீவ்லேயுமே கேட்டிருந்தாங்க. ஸோ நெக்குக்கு டிசைன் பண்ணியிருந்த அதே பார்டர் ஸ்லீவ்க்கு கொடுத்துருக்குறோம். கொடுத்துட்டு அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஒரு லைன் சுகர் பீடும் செயின் ஸ்டோன் சுகர் பீட் இந்த மாதிரி கொடுத்து டிசைன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவுமே செக்கு தான். ஸோ செக் பேட்டர்ன் கொடுத்து அந்த செக்குக்கு உள் பக்கம் ஒயிட் ஃபிட்டிங் ஸ்டோன் கொடுத்து அதை சுற்றி ஃபுல்லாக சுகர் பீட். அப்புறம் இந்த ஒவ்வொரு ஜங்ஷன் பாயிண்ட்டுக்கும் 4 சைட்ஸுமே பீட் கொடுத்து நாட் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி தான் ஃபுல். அவங்க கேட்டது என்னென்னா ஸ்லீவ் ஃபுல்லாக கவர் ஆகணும் அப்படின்னு தான் டிசைன் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால செக் டிசைன் தான் அவங்க ப்ரிஃபர் பண்ணது. ஸோ அதே டிசைன் நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துட்டோம். பீட் ஒர்க் ப்ளவுஸாக இருந்தாலுமே ப்ளவுஸ் பார்க்க அவ்வளோ கிராண்ட் லுக் கொடுக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி செக் பேட்டர்ன்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி வியர் பண்ணுறப்ப ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கனால ரொம்பவே கிராண்ட் லுக் உங்களுக்கு இருக்கும். இந்த ப்ளவுஸ் டிசைனுக்கு நான் எவ்வளோ ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 2250, 2250 ரூபாய் ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் ஸ்டிச்சிங்க்கு 250 ரூபாய் சார்ஜ். ஸோ டோட்டலாக 2500 ரூபாய் இந்த ப்ளவுஸ் டிசைன் கம்ப்ளீட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு. நான் சொல்லக்கூடிய ரேட் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் இதே ரேட் வாங்குவாங்க அப்படின்னு கிடையாது. ஒவ்வொரு பிளேசஸ்க்கு பிளேஸ் பார்த்திங்கன்னா ரேட்டுமே சேஞ்ச் ஆகுது. ஸோ அதனால் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நீங்கள் 2500 ரூபாய் வரைக்கும் வாங்கிக்கலாம். 2000 ரூபாயிலேருந்து 2500 ரூபாய் ரேட் வரைக்கும் கூட இந்த ப்ளவுஸுக்கு நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம்.